தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. குறள் எண் 841. அறிவு இன்மை இன்மையுள் இன்மை பிரிது இன்மை இன்மையா வையாது உலகு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், இல்லாமையுள் எல்லாம் மிக கொடிய இல்லாமை அறிவு இல்லாமையே ஆகும். ஏனெனில் மற்ற இல்லாமை எதையும் இல்லாமையாக உலகம் கருதாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நம்மிடம் செல்வம், படிப்பு, புகழ் இல்லாமல் இருந்தால் கூட உலகம் நம்மை இகழ்ந்து பேசாது. ஆனால் சிந்தித்து செயல்படும் அறிவு இல்லையானால் உலகம் நம்மை மனிதனாக ஏற்றுக்கொள்ளாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.